ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம் நமஸ்தே. இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கீங்க ஃபோபிடாட் எஃப்எம் 24 இன்று எலிக்கிட்டை விடாம கேளு. நான் உங்க ஆச்சரியத்தில் ரூபா வந்தாச்சு. இது நம்ம ஷார்ட்டே ஆச்சரியக்குறி. என்னடா இவ வந்தோடனே ஒரு எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக இருக்காளே அப்படிங்கிறத திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அது கண்டிப்பாக புரியுது. அது ஏன்னா பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம என்னதான் டயர்டாக இருந்தாலும் ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன், ஒரு ஆக்டிவான பர்சனை எதிர்க்க பார்த்தோன்னே நம்மளுக்கும் அப்படியே அந்த புத்துணர்ச்சி வந்து உள்ளூர போகுமா, அதாவது அந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஆக்டிவாக அப்படியே கலகலான்னு பேசினேன். நீங்களும் அந்த கொஞ்சம் நேரம் என் கூட பேசுகிறேன், அந்த கொஞ்சம் நேரம் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் ஒரு நாள் வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் இருந்துட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப உண்மையான விஷயமும் கொடுங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு வேலை செய்யணுன்னாலும் சரி, உங்களுடைய கவலைகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் அப்படி தூரம் தூக்கி அப்படி போட்டுட்டு நீங்கள் ஒரு வேலைக்குள்ளே இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்யுது அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி களத்தில் இறங்கி வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்ய நினச்ச விஷயமும் ரொம்ப ஹாப்பியாக போய் முடியும். ஓகே, சரி, கருத்துக்கு நம்ம மாதிரி இதெல்லாம் சொல்லாத, நீ சொல்ல அந்த விஷயத்த சொல்லு அப்படிங்கிறது எனக்கு கேட்குது. ஓகே, நம்ம ஷோக்குள்ள போவோம். அட்டே ஆச்சரியக்குறி. இன்னைக்கு இன்னும் அப்படி ஆச்சரியப்படுற அளவுக்கு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 days உங்களுக்கு எப்படி நான் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு விஷயங்களை சொன்னோன்னே அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயத்தோடு வந்திருக்கேன். 2 நாள் நம்ம எதை பற்றி பேசணும் ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷோ கேட்டுருந்தா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே அதை பற்றி சொன்னேன். ஹேங்கிங் டெம்பிள், டெட்டாங் சிட்டியில் இருக்கிற, சைனாவில் இருக்கிற அந்த ஹேங்கிங் டெம்பிளை பற்றி பேசணும். அதாவது மலை இடுக்கில் அப்படியே குட்டாஞ்சு கட்டின அந்த கோயிலை பற்றி பேசணும். ரெண்டாவது எதை பற்றி பேசணும் அப்படின்னா பொராபுதூர் புத்தா டெம்பிள், இந்தோனேஷியாவில் இருக்கிற அந்த புத்த டெம்பிளை பற்றி பேசணும். ஸோ இன்னைக்கு அது சம்மந்தப்பட்டு, அதாவது அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பண்டைய கால கட்டிடங்களின் சிறப்புகள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பெட்ரா கருவூலம், ஜோர்டான்ல இருக்கிற அந்த பெட்ரா, அதை பற்றி தான் பேச போகிறோம். என்னடா இது பேரே பெட்ரா ஒட்ரா அப்படின்னு இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதீங்க. இது வந்து ரொம்பவே வந்து சிறப்பு மிக்க ஒரு இடமா திகழ்ந்துட்டு இருக்கு ஜோர்டானில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஜோர்டான் எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஜோர்டான் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியன் கான்டினென்ட், அது ரெண்டும் வந்து இணையிற அந்த நிலப்பகுதியில் தான் வந்து ஜோர்டான் கண்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஜோர்டான் கண்ட்ரியில் இருக்கிற இந்த பெட்ராவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி இப்பயே சொல்லிடுவேன் அப்படி சொல்லிட்டு அப்புறம் எனக்கு என்ன மதிப்பு இருக்குங்கிறேன். ஓகே, அதனால் பெட்ராவை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் பற்றி பேசலாம். பெட்ராவை பற்றி இன்றைக்கி ஏன் பேச வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவில்களை பற்றி பேசும்பொழுதும் கட்டிடங்களை பற்றி பேசும்பொழுதும் இந்த பெட்ராவை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாதுங்க. சில பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் பெட்ரா வாஸ் ஒன் ஆஃப் த 7 வேர்ல்ட் வண்டர்ஸ். அது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். 2007 வந்து 7 உலக அதிசயங்களில் ஒன்றா வந்து பெட்ரா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஜோர்டானில் இருக்க இந்த பெட்ராவை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போகிறோம். பெட்ராவை பற்றி என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ரா அப்படின்னா முதல்ல என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதனுடைய சிறப்பு என்ன, அது யாரால் கட்டுப்பட்டுச்சு, எத்தனை பேர் சேர்ந்து கட்டினாங்க, அது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமார் 2014 ஒரு என்ன சொல்லுவாங்க, அது பேர் டக்குன்னு வரலங்க, நான் தான் இப்படி இருக்கிறேன். சரி விடுங்க. அதாவது ஒரு கால்குலேஷன் எடுப்பாங்க இல்லையா, எத்தனை பேர் வந்து போனாங்க. ஏஸ் ஐ காட் இட். ஓகே, அத்தனை பேர் வந்து போனாங்கன்னு அந்த ஒரு கால்குலேஷன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 596 602 என்ன கணக்கு இது, எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி, கொஞ்ச நேரம் இருங்க, நான் திங்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இது வந்து ஒரு 2014 ஒரு கணக்கீடு எடுத்திருக்காங்க. கணக்கீடு எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதுக்கு சுமார் 5,96,602 people, which means what? 5,96,602 பேர் வந்திருக்கிறாங்க, அதாவது டூரிஸ்ட். ஸோ உங்களுக்குலாம் இப்போ வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இவ்வளோ டூரிஸ்ட் வந்து போயிட்டுருக்காங்கன்னா அப்போ இது ஏதோ பெரிய இடம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி போய் நினச்சிட்டு இருப்பீங்க. சும்மாவாப்பா, பெரிய இடம் தான்ப்பா. ஏன்னா நான் பேசினா கண்டிப்பாக அது பெரிய இடமா தானே இருக்கும். வை? பிகாஸ் திஸ் இஸ் ஷோ கால்ட் அட்டே ஆச்சரியக்குறி. இன்னைக்கு வந்து அப்புறம் இன்னொரு ஹைலைட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோ வந்து இதுக்கு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் சின்ஸ் 1985 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டோட ஹெரிட்டேஜ் சைட்டு சின்ஸ் 1985 அப்படின்னு வந்து நம்ம யுனெஸ்கோ இதுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல பட்டங்கள் கொடுத்துட்டு வந்து இந்த இடத்தோடைய மகிமையும் இந்த இடத்தோடைய சிறப்பையும் பற்றி இவங்களே நம்மளுக்கு பாதி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் உங்களுக்குலாம் வந்து அதனுடைய இது அதிகமாக இருக்கும், என்னவா இருக்கும், எப்படி இருக்கும். ஸோ அதே அந்த எஃபெக்டோடையே இருங்க. நான் திருப்பி வந்து அந்த இடத்த பற்றி ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிடலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஃபோபிடாட் எஃப்எம் 24 இன்று எலிக்கி டைவிடாம கேளு பெத்தார் ஜெத்தில் ரூபா.
வெல்கம் பேக் டு தி ஷோ அட்டே ஆச்சரியக்குறி. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க FM 24 இன்று இலக்கிட நம்ம கிளவெற்றி ஆச்சு ரூபா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன அடே ஆச்சரியக்குறி போன்ற அளவுக்கான விஷயத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஜோர்டான்ல இருக்கக்கூடிய பெட்ரா அப்படிங்கிற இடத்த பத்தி பேசிட்டு இருக்கேன். பெட்ரா கருவூலம், ஸ்பெஷலாக சொல்ல போனோம்னா பெட்ரா கருவூலம் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட இடத்த பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் பெட்ரா அப்படின்னு ஓவராலாக கூட சொல்லலாம் அதை. ஓகே, முன்னாடி நான் சொன்ன மாதிரி பெட்ராவுடைய சிறப்பை பற்றி சொன்னேன். அதாவது அது வந்து அதுக்கு அந்த 2015 எவ்வளோ விசிட்டர்ஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து யுனெஸ்கோ அதுக்கு என்ன பட்டம் கொடுத்துச்சு, அப்புறம் வேர்ல்டு வண்டர்ஸாக இருந்துச்சு, இப்படி அப்படின்னு ஃபுல்லாக சொன்னேன். உடனே உங்களுக்கு இப்போ வந்து பிக்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அது என்னவா இருக்கும் அப்படி இப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. யோசிக்காதீங்க, கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகே, இந்த பெட்ராவுக்கு இன்னொரு நேம் இருக்குது. அது கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப வந்து ஆச்சரியப்படுவீங்க. தட் இஸ் கால் ரோஸ் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ராவோட இன்னொரு பேர் என்ன? ரோஸ் சிட்டி. ஏன் அந்த பெட்ராவுக்கு அந்த பேர் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிளுங்க. அந்த பேர்லேயே இருக்குது. அந்த பெட்ரா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை சொல்லிடுறேன். அப்போ இது உங்களுக்கு கண்டிப்பாக தானவே புரிஞ்சிடும். பெட்ரா அப்படிங்கிற ஒரு இடம் வந்து முழுக்க முழுக்க கல்களாலேயே கட்டப்படுது. ஸோ இது கற்கட்டிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லாலேயே ஃபுல் மலை இருக்க பகுதியில் கல்லால் கட்டப்பட்ட ஒரு இடம் பெட்ரா. ஓகே, ஸோ பெட்ராவை வந்து எப்படி சொல்கிறாங்க? இட்ஸ் ரோஸ் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? அங்கே கட்டப்பட்ட கல்கள் எல்லாமே அதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா அந்த பாறைகளோட கலர் வந்து ரோஸ் கலரில் இருக்குமாங்க. அந்த மாதிரி அதை பார்க்கும்பொழுது ஒரு ரோஸ் கலர் அப்படியே அந்த ரோஸ் அப்படியே அந்த வந்து பிங்கிஷாக அப்படியே எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. கண்டிப்பாக அதான் நம்ம வந்து பாறை இதெல்லாம் வந்து கல் பார்த்தீங்கன்னா கருகருன்னு இருக்கும். ஆனால் மகாபலிபுரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸான பாறைஸ்லாம் இருக்குது. எல்லா கலர்லேயும் பாறைகள் இருக்குங்க, ஓரளவுக்கு ஏதோ கலர்ஸில். பட் இந்த பெட்ரா ஃபுல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலர், அதை பார்க்கும்போது அப்படியே பிங்கிஷாக ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதுக்கு வந்து ரோஸ் சிட்டி அப்படிங்கிற பேரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து வரலாறுக்கு வருவோம். ஓகே, இப்போ பொதுவான விஷயங்க. பொதுவாக வந்து நம்ம மனிதர்கள் நம்ம உலகத்தில் வாழ ஆரம்பித்து பூமியில் தோன்ற ஆரம்பித்து எவ்வளவு ஆண்டு காலங்கள் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சுமார் 5 லட்சம் வருஷமாக வந்து மனிதர்கள் பூமியில் வாழ்கிறாங்க அப்படின்னு வந்து சில கருத்துக்கள் கூறுறாங்க, சில வரலாறுகள் சொல்லுது. ஓகே, அதில் வந்து நாகரீகம் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு 10ஆம் நூற்றாண்டில் தான் வந்து இந்த நாகரீகம் அப்படிங்கிற விஷயம் வந்து மேம்பட்டு வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனிதர்கள் வந்து இருந்தாங்க. ஆனால் எப்படி இருந்தாங்க உங்களுக்கே தெரியும். அதாவது நம்ம வந்து மங்கிலேருந்து தான் நம்ம வந்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஏன் இன்னும் மங்கி இருக்குது அப்படின்னு சில கூட்டங்கள் கேட்டுருக்காங்க. அதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லைங்க. நான் பேசுகிற விஷயத்தை மட்டும் நான் பேசிடுறேன். ஓகே, இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 10ஆம் நூற்றாண்டுலேருந்து தான் நாகரிகம் வளர ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாகரிகம் அப்படின்னா என்ன? அது ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு, நம்ம உடுத்த உடை, நம்ம இருக்க இடம், இதெல்லாம் வந்து தான் அத்தியாவசியமாக மக்கள் வாழ ஆரம்பித்தாங்க. அத்தியாவசியமாக வாழ ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வந்து ஃபுட்டு இதெல்லாம் வந்து ட்ரெஸ் அதெல்லாம் வந்து அடுத்த விஷயம். அதுக்கு முன்னாடி என்ன வேணும்? நம்மளுக்கு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மக்கள் யோசிக்கும் பொழுதுலாம் இந்த வீடுகளே கட்ட ஆரம்பித்தாங்க. வீடுகள்னு சொல்ல முடியாது, அப்போ வந்து இவ்வளோ டிசைன் எல்லாம் வீடெல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வாழ்விடம் கட்டினாங்க. அதாவது விலங்குகள் கிட்ட இருந்தும் மற்ற விஷயங்கள் கிட்ட இருந்தும் தன்னை தங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாழ்விடம் கட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி கட்டும் பொழுது நெப்பாடியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருந்தாங்க. நெப்பாடிய மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெப்பாடியர்களால் கட்டப்பட்டது தான் இந்த பெட்ரா. ஓகேங்களா? நெப்பாடியர்கள் வந்து என்ன திங்க் பண்ணாங்கன்னா, நம்ம வந்து கட்டுற விஷயம் வந்து இதுதான் வந்து இது எப்படி சொல்லலாம்னா, இதுக்கு இன்னொரு பேரும் கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்லித்தரும் ஆதிகால ஆர்கிடெக்சர் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு இதுலேருந்தே ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கோம். என்னது? இதுதான் வந்து தி வெரி ஃபர்ஸ்ட் வந்த ஒரு கல்லாலேயே செய்யப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இது அந்த காலத்திலே கட்டப்பட்டதுனால இந்த நெப்பாடிய மக்கள் தான் வந்து இந்த நம்ம கட்ட போகிற வீடும் சரி, நம்ம இருக்க போகிற இடமும் சரி, மற்றவர்கள்கிட்டேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும், அதனால அப்படி யோசிச்சு கட்டப்பட்டதான் இந்த பெட்ரா. ஓகே, இன்னும் பெட்ராவை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதெல்லாம் கேட்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ சிம்பிள். எஸ், நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரணுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க FM 24 இன்று 7 விடாமல் கேளு வித் மீ ஆர்ஜே. Hey, you're all back.
பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஃபோபிட்டாட் எஃப்எம் 24 இன்று இலக்கிட்ட விடாம கேள்வி வித் மீ ஆர்ஜே தில்ருபா அண்ட் இந்த ஷார்ட் டே ஆச்சரியக்குறி. இன்னைக்கு டே ஆச்சரியக்குறியில் நான் எதை பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா ஜோர்டான்ல இருக்கக்கூடிய பெட்ரா அப்படிங்கிற இடத்த பற்றி பேசிட்டு இருக்கேன். ஸோ பெட்ரா பற்றி பேசிட்டு இருக்கும்போது அதனுடைய சிறப்புகள்லாம் நான் சொன்னேன். நம்ம வந்து பூமியில் வாழ்ந்த மக்கள்ல இருந்து ஆரம்பித்தேன் அப்படியே. ஓகே, அந்த வரலாறு பற்றி பேசிட்டு இருக்கும்போது முக்கியமான வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெட்ரா வந்து சொல்லி தந்த ஆதிகால ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஈஜிப்ட் மக்களுக்கும் ஐரோப்பிய மக்களுக்கும் பிரெஞ்சு மக்களுக்கும் ரஷ்யா மக்களுக்கும் வந்து இந்த பில்டிங்ஸ் தான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு. அதாவது மக்களுக்குன்னு சொல்றதை விட அவங்களுடைய பில்டிங்ஸ்க்கு, அவங்களுடைய கட்டுமான கலைகளுக்கும் அவங்களுடைய கட்டிடங்களுக்கும் இந்த பெட்ரா தான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு ஆரம்பமாகவும் இருந்தது. எஜிப்டோட கட்டிடக்கலைக்கு ஆதாரமாய் அமைந்தது பெட்ரா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பெட்ரான்னு பேசிட்டு இருக்கேன். நடுவில் கூட சில வார்த்தைகள் விட்டேன், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் கண்டுபிடிக்காதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். பெட்ரா அப்படிங்கிறது என்ன? அது ஒரு கோவிலா, அது ஒரு இடமா, இல்லை அது ஒரு பாறையா, இல்லை அது ஒரு பில்டிங்கா? அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பெட்ரா அப்படிங்கிறது ஒரு பாறையும் அல்ல, ஒரு பில்டிங்கும் அல்ல, ஒரு இடமும் அல்ல. இட்ஸ் அ சிட்டி. பெட்ரா அப்படிங்கிறது ஒரு நகரம்ங்க. பெட்ரா அப்படிங்கிறது ஒரு நகரம். அந்த நகரம் முழுக்க கற்களாலேயே கட்டப்பட்ட நகரம். அது மட்டும் அல்லாமல் அந்த நகரம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஜோர்டான்ல தான் இருக்கு. அந்த நகரம் வந்து எதுக்காக அப்படி கட்டினாங்க, எதுக்கு அந்த மாதிரி கொண்டு போய் ஒரு நகரமே வந்து கல்லால் கட்டியிருப்பாங்களா, எப்படி முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நகரத்தில் எல்லாமே இருந்துச்சுங்க. அதாவது வந்து தெருக்கள், கட்டிடங்கள், வீடுகள், மார்க்கெட்ஸு, அப்புறம் வணிக வளாகங்கள், வழிபாட்டு தலங்கள், இப்படி எவ்வளவோ இருந்தது. பட் இப்போ என்ன சோகமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பெட்ரால வந்து இது முக்கால்வாசி அழிஞ்சிடுச்சுங்க. அதாவது முக்கால்வாசி பில்டிங்ஸும் சரி, முக்கால்வாசி ஸ்ட்ரீட்ஸு, மார்க்கெட்ஸு, அப்புறம் வணிக வளாகங்கள், வழிபாட்டு தலங்கள், இது எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் அழிஞ்சு போயிடுச்சு. அதில் மிச்சம் இருக்கிறது என்ன, அதுலேயும் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, அதுதாங்க நான் சொல்ல போகிறேன். அந்த பெட்ரா கருவூலம், அதுதான் நான் வந்து பெட்ரா கருவூலம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ பெட்ராங்கிறது என்னது? அது ஒரு நகரம், கற்களாலேயே செய்யப்பட்ட ஒரு நகரம். யாரால செய்யப்பட்டாங்க? நெப்பாடிய மக்களால் செய்யப்பட்ட நகரம். இப்போ பெட்ராவை பற்றி இவ்வளோ விஷயம் சொன்னேன். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெட்ரா நகரத்தை ஏன் வந்து நெப்பாடிய மக்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க, அது எதனால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல கண்டிப்பாக. அதையும் சொல்கிறேன். அதுதான் இந்த பெட்ராவுடைய முக்கிய வந்து சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு கேட்குறதுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஏன்னா நான் படிக்கும்போதே எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ சொல்லும்பொழுது அது கேட்கும்பொழுது உங்களுக்கும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கேளுங்க. அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டில் ஜோர்டானுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருந்த ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மோசஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. மோசஸ் வந்து யூத மதத்தை வந்து அப்போ ஸ்ப்ரெட் பண்ணுறதுல ரொம்பவே ஆர்வமோடு இருந்திருக்கிறாரு. ஸோ யூத மதத்தை அந்த மோசஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்த அந்த அண்டை நாடுகள்லையும் சரி, அருகாமையில் உள்ள நாடுகள்லையும் சரி, அந்த யூத மதத்தை வந்து மோசஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாரு. இது எப்போ நடந்தது? கிமு 6ஆம் நூற்றாண்டில். ஓகேங்களா. அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, அந்த யூதர்களின் தாக்குதல் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது ஜோர்டான். ஓகே, ஜோர்டானில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூதர்களின் தாக்குதல் அதிகமாக இருக்கவே நெப்பாடியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜோர்டானில் வந்து வசிக்கலாம், இங்கே இருந்தால் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஒரு இடத்த சூஸ் பண்ணாங்க. அதுதாங்க பெட்ரா சிட்டி. ஓகேங்களா. நம்ம வந்து பெட்ரா நகரம் வந்து அப்படிதான் உருவாக்கப்பட்டது. எதனாலனா, ஒரு தற்காப்புக்காக தங்களை காத்து கொள்றதுக்காக வந்து நெப்பாடியர்கள் உருவாக்கப்பட்ட நகரம் தான் அந்த பெட்ரா நகரம். அது வந்து எவ்வளோ ஒரு சேஃப்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், பிக்சர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதை பார்த்தாலே ஒரு ஐடியா தெரியும். அது வந்து அவ்வளோ அழகாக அதை வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அதை அந்த அளவுக்கு பாதுகாக்காததுனால அது கொஞ்சம் அழிஞ்சு போயிடுச்சு. பட் இருந்தாலும் அங்கே வந்து இன்னும் வந்து நிறைய விஷயங்கள், வியப்புக்கு தக்க விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. ஸோ இப்படி நெப்பாடியர்களால் ஒரு பயத்தின் அடிப்படையில் ஒரு பாதுகாப்புக்காக தான் அது வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. பட் அவங்க பாதுகாப்புக்காக செஞ்சாங்க. ஆனால் இப்போ அது வந்து எவ்வளோ பெரிய விஷயமா விளங்கிட்டு இருக்கு. அதாவது வேர்ல்டோடைய வண்டரில் ஒன்று அதை சேர்த்துருக்காங்கன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. இருந்தாலும் கூட அந்த இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெட்ரா நகரத்தில் கிட்டத்தட்ட 3000 பேர் வசித்திருக்காங்க. அது வந்து ஒரு குகை நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு குகை மாதிரி இருக்குமாங்க. ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க? நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்து மலைக்கு நடுவில் இருக்குமா. ஓகேங்களா. மலைக்கு நடுவில் இருக்கிறதுனால யாருமே அதை வந்து கண்டுபிடிச்ச முடியாது. ஒரு நகரத்தையே வந்து அப்படி மறைச்சு கட்டியிருக்காங்கன்னா அவங்களுடைய திங்கிங், அவங்களுடைய சிந்தனை, அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு
எவ்வளோ ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்குல்ல. இப்போ கூட யாரும் அந்த மாதிரி திங்க் பண்ண முடியாது. நம்ம வந்து சுரங்கப்பாதை இதெல்லாம் கேட்டிருக்கோம், அதுக்கே வந்து நம்ம வாயை பழக்கிறோம். அப்போ வந்து ஒரு நகரத்தையே மறைச்சு கட்டியிருக்காங்க, அதுக்குள்ளே இருந்து அவங்க பாதுகாப்பாகவும் இருந்திருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 3000 பேர் வசித்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா. இன்னும் தொடர்ந்து வந்து நம்ம பெட்ராவை பற்றி நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க FOBit.FM 24 இன்று இலக்கினை விடாம கேளு வித் மீ அஜேத்தல் ரூபா. ஹே, வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க FOBit.FM 24 இன்று இலக்கினை விடாம கேளு வித் மீ அஜேத்தல் ரூபா. அண்ட் இந்த ஷோ அடடே ஆச்சரியக்குறி. ஸோ அடடே ஆச்சரியக்குறின்னு சொல்கிற அளவுக்கு என்ன தகவல் பற்றி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், இட்ஸ் ஆல் அபவுட் ஜோர்டானில் இருக்கக்கூடிய பெட்ரா நகரத்தை பற்றி எனக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. நம்ம பெட்ரா நகரத்தை பற்றி பேசும்பொழுது முக்கியமான ஒரு விஷயம், இந்த பெட்ராவில் வந்து இதுதாங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இது வந்து எப்படி சொல்கிறது, இது கேட்கும் போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது எதுக்காக வந்து நம்ம நெப்பாடிய மக்கள் வந்து அதை பற்றி அதை அப்படி கட்டினாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு சொன்னேன். அதாவது ஒரு மறைவிடமாக அதை கட்டினாங்க, தங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு நகரத்தையே அவங்க உருவாக்கினாங்க, முழுக்க முழுக்க கற்களால் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த நகரம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய போர் வர நிறைய போர்கள்னால இந்த நகரம் வந்து மறைஞ்சு போயிடுச்சாங்க. இதை வந்து கண்டுபிடிக்கவே இல்லையா. அதாவது கிபி 1800 வரைக்கும் இந்த நகரம் அப்படிங்கிற ஒன்று இருக்குன்னே யாருக்கும் தெரியாதான். ஸோ இதை டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா லூட்விக் பஹார்ட் அப்படின்னு சொல்கிறாரு. லூட்விக் பஹார்ட் வந்து பார்ஹார்ட் அப்படின்னு சொல்கிறார். லூட்விக் பஹார்ட் வந்து இது வந்து கண்டுபிடிச்சிருக்காரு 1812. ஓகேங்களா, 1812ஆம் ஆண்டில் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் வந்து சுவிட்சர்லாண்டை சேர்ந்தவர். ஓகேங்களா, இவர் வந்து ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் தான் வந்து பெட்ரா அப்படிங்கிற ஒரு நகரத்தை கண்டுபிடிச்சி அதை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. அதாவது ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயம், பட் நிறைய போர்னாலையும் நிறைய விஷயங்கள்னாலையும் அந்த நகரமே மறைக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து ரீடிஸ்கவர் பண்ணவர் தான் வந்து நம்ம லூட்விக் பஹார்ட். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், எதுக்காக வந்து அந்த பெட்ரால் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு நகரம், அதுக்காக அதை போய் பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாதுங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்போ கட்டப்பட்ட அந்த நகரம் இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குன்னா அதுவே அதனுடைய பெரிய சிறப்புங்க. அதுக்காகவே அதை போய் பார்க்கலாம் இல்லைங்களா. ஆனால் அது மட்டும் ரீசன் கிடையாதுங்க, அதையும் தாண்டி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து வான தொடுற அளவுக்கு குகை கோவில்கள் இருக்குமாங்க. குகை கோவில்கள் தான் அங்கே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இருந்துட்டு இருந்திருக்கு. அப்படியே அவ்வளோ பெரிய கோவில்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் மிக முக்கியமானது தான் அந்த கருவூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதுதான் நான் வந்து பெட்ரா கருவூலம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆல்கெஸ்னே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்கெஸ்னே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஏன் இந்த வந்து கருவூலம் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்டைய கால மன்னர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட பொக்கிஷம் எல்லாத்தையும் வந்து போருக்கு போகும்பொழுது இந்த மலை குகைக்குள்ளே தானே இந்த நகரமே இருக்குது, மலை குகைக்குள்ளே போயிட்டு கூரை மேலே அதையெல்லாம் வந்து மறைச்சி வச்சுட்டு போயிருக்காராம் அந்த இடத்துல. ஸோ அது வந்து பெட்ரா கருவூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதனுடைய ஸ்மால் ஸ்டோரி. அண்ட் வந்து பெட்ரா அப்படின்னாலே அதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ராக். கிரீக்கில் வந்து அதோட மீனிங்கே ராக் தான். அதனால தான் அது பேர் வந்து பெட்ரா நகரம் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ பெட்ராவை பற்றி இவ்வளோ விஷயம் பேசணும். இதில் இன்னும் வந்து சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ராவுக்கு போகிறதுக்கு கார் வசதியோ பஸ் வசதியோ ஃப்ளைட் வசதியோ கிடையாதான். ஓகேயா, இது போகணுன்னா நம்ம ஒரே ஒரு மூலியமாக தான் போக முடியும். ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட் தான் இருக்குது. அது என்ன டிரான்ஸ்போர்ட் நினைக்கிறீங்க? எஸ், அதுதான் வந்து நம்ம ஒட்டக சவாரி. ஒட்டகத்து மூலியமாக மட்டும்தான் இந்த பெட்ரோலுக்கு போக முடியுமா? இதுக்காகவே அந்த இடத்துக்கு போகலாம் அப்படிதானங்க. ஏன்னா யாராச்சும் லைஃப்பில் ஒட்டகத்தில் சவாரி பண்ணியிருக்கீங்களா? அது யாராச்சும் இல்லைங்க. அதாவது பாதி பேர் பண்ணியிருப்பீங்க, பாதி பேர் பண்ணிக்க மாட்டாங்க. நான்லாம் பண்ணது இல்லைங்க. ஸோ எனக்கு வந்து ஒட்டகத்தில் போகணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ இந்த மாதிரி பல பேருக்கு வந்து ஒட்டகத்தில் போகணுன்னு ஆசை இருக்கிறவங்க கூட அதுக்காகவே இந்த நகரத்துக்கு போய் பார்க்கலாம். அதுக்காக மட்டும் இல்லைங்க, பெட்ராவில் வந்து அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் இருக்குது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இவ்வளோ வசதிகளோட இந்த பெட்ரா வந்து இருக்குது. அதாவது ரொம்ப வசதி, கேமல் வசதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவே நம்மளுக்கு பெருசு இல்லையா? ஏன்னா வந்து நீங்கள் நான் முன்னாடி பேசின நம்ம ஹேங்கிங் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வசதியுமே கிடையாதுங்க. நீங்களாக ஏறி போய் கும்பிட்டாதான் உண்டு. அப்படியுமே அந்த கோவிலுக்கு வந்து அவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க. இங்கே அட்லீஸ்ட் நம்மளுக்கு கேமலாவது கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னா
இன்னொரு விஷயம் இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்னதான் முழுக்க முழுக்க கல்லாலேயே கட்டியிருந்தாலும் கூட இதில் வந்து அவ்வளோ காத்தோட்ட வசதியும் அவ்வளோ வெளிச்சமும் வருமாங்க. அந்த அளவுக்கு வந்து அதை பிரெயினியாக கட்டியிருக்காங்க. ஸோ உண்மையாக சொல்ல போனோம்னா கட்டிடக்கலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தில் இருந்த மாதிரி இந்த காலத்தில் இன்னும் வரலன்னு தாங்க சொல்லணும். எவ்வளவோ இந்த காலத்தில் டெக்னாலஜி இருக்குது, எவ்வளவோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளவோ வந்து விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் வச்சு கூட அந்தளவுக்கு நம்மளால் பண்ண முடியலன்னா ஸோ அந்த காலத்தில் வந்து அவ்வளோ அறிவுபூர்வமாக எல்லோரும் செயல்பட்டுருக்காங்க. உண்மையாலே மூளை அந்த காலத்தில் தான் வேலை செஞ்சுருக்குமோ? இருக்கும் பட் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இன்றைக்கி பெட்ராவை பற்றியும் பெட்ரா அப்படிங்கிற நகரத்தை பற்றியும் ஜோர்டானில் இருக்கிறத பற்றி சூப்பரான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. இந்த தகவல் உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பெட்ராவுக்கு போய் எல்லாரும் விசிட் பண்ணி ஜோர்டானுக்கு போனீங்கன்னா பெட்ரா அப்படிங்கிற இடத்துக்கு கண்டிப்பாக போங்க. பிகாஸ் இட்ஸ் அ பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ். ஓகே, நாளைக்கு மீண்டும் ஒரு சூப்பரான ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு ஒரு தகவலோட வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Ajay Dilruba. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஃபோபிடாட் FM 24 இன்று இலக்கிட்டை விடாமல் கேளு.